This video is sponsored by BuyMode Online Shopping. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே குறைஞ்ச விலையில் ஹோம் டெலிவரியோடு கிடைக்கிது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட்டில் எடுத்துக்காட்டு 2.15. சரிங்களா? கொஸ்டின் பாருங்கள். 3.45 மேலே ஒரு கோட் போட்டிருக்காங்க. அதை எப்படி ப்ரொனவுன் பண்ணணும்னா பார்னு ப்ரொனவுன் பண்ணணும். ஸோ 3.45 பாரை 4 தசம இடத்திருத்தமாக எண்கோட்டில் குறிக்கவும் அப்படிங்கிறது என்னோடய கொஸ்டின். சரிங்களா? கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா செம்ம ஈஸி. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் உங்கள் கையில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எப்போதுமே ஒரு சம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் கீழே எடுத்து எழுதும் போது கொடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பப்ளிக்கு அதுக்கான மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ தீர்வுன்னு சொல்லிட்டாங்க, சொல்யூஷன். ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்போதும் சொல்யூஷன் கிவன் அதெல்லாம் வந்து ரைட் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ 3.45 பார் ஈக்குவல் டு 3. அதாவது 4-5க்கு மேலே பார் போட்டிருந்தாங்கன்னா என்ன மீன்னா 4-5 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். எத்தனை டைம்ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் 3.45 சொல்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ அதை தான் கீழே எடுத்து எழுதியிருக்காங்க. 3.45. அதாவது ரொம்ப லென்த்தாக வேணால் ஒரு 4 டிஜிட்டுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால 3.45 4 தசம இடத்திருத்தமாக மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் 4 யூனிட் இல்லை 4 டிஜிட்னு ரைட் பண்ணும். ஓகேவா? இது 3 மற்றும் 4 என்ற எண்களுக்கு இடையில் அமையும். அதாவது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3.4 அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி 3 இருக்கும். 3.4க்கு அப்புறம் 3.5, 3.6, 3.7, 3.8, 3.9 அடுத்தது 4 இருக்கும். சரிங்களா? அப்போ எந்த 2 எண்ணுக்கு இடையில் அமையும்னா 3க்கும் 4க்கும் நடுவில் தான் இந்த எண் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ அந்த நம்பர் லைனில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் லைன் வந்து நீங்கள் எந்த நம்பர்ஸ்குள்ளே வேணால் போட்டுக்கலாம். ஆனால் பர்டிகுலராக 3யும் 4ம் மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கணும் தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்துருக்காங்க. இதே நீங்கள் 0க்கு முன்னாடி -1 மட்டும் போட்டு இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னோட இப்போ 3க்கும் 4க்கும் நடுவில் அமையும். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். அதில் என்னோடய ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 3.4க்கும் 3.5க்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா? இது என்னோடய செகண்ட் இது. ஸோ தேர்ட் நம்பர் லைன் பாருங்கள். 3.45லேருந்து 3.46க்குள்ளே இருக்கும். ஏன்னா அடுத்த டிஜிட் எனக்கு என்ன 5 இருக்குது. சரிங்களா? அப்போ முன்னாடி 5லேருந்து 6க்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த டிஜிட் ஒவ்வொரு டிஜிட்டும் அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்மளோட அக்யூரேட் வேல்யூ வந்து கரெக்டாக எங்கே பேஸ்ட் ஆகிருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பிளாக்கிங்கோ இல்லை பென்சிலில் பாக்ஸ் பண்ணியோ காட்டினோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபுல் மார்க் கெட் பண்ண முடியும். சரிங்களா? நான் நிச்சயமாக நம்புகிறேன் இந்த சம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு. புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். புரியாதவங்க என்ன லைன் புரியலையோ எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.